இது எலும்பு, இது மூட்டு, இது ரெண்டும். எலும்பினோட எண்டில் மூட்டு இருக்குது. இந்த நடுவில் சென்டர் ஆஃப் எலும்பில் உடையிறப்ப பிளேட் வைக்கிறப்ப பிளேட் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இது உள்ள பல்காக இருந்தால் தெரியாது. டிப்பில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல தான் பிளேட் வச்சாகணும். அப்போ உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கும். சரிக்கா? அதுக்கு தான் சில டைம் அதை எடுக்க வேண்டி இருக்கும். சென்டரில் வைக்கிறது 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிளேட் எடுக்க தேவையில்லை. அது எல்லாமே பயாலஜிக்கலி இனர்ட் மெட்டீரியல் தான். எல்லாமே அலாய், மெட்டல் அலாய் தான். ஹியூமன் பாடிக்கு எது ஒத்து வரும்னு கண்டுபிடிச்சி உடனே அது பிரகாரம் தான் வருது. அதில் ஒன்றும் அலர்ஜிலாம் வர்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் ப்ரிகாஷனை ஒன்று ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறப்ப மெட்டல் டிடெக்டர், ஏர்போர்ட்டு எனக்கு சினிமாவுக்கு போகிறப்பயே மெட்டல் டிடெக்டரில் பார்க்குறாங்க, சவுண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் இப்போ கம்மி. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் நாங்கள் யூஸ் பண்ணுறது டைட்டானியம். டைட்டானியத்தில் வந்து உங்களுக்கு மெட்டல் டிடெக்டரில் சவுண்டு வராது. ஓகே, எக்ஸ்ரே மிஷினில் தெரியும், சவுண்டு வராது. அவங்களும் அதை பார்த்து பழகிட்டாங்க. அது ஒன்றும் பாம்பு கிடையாது, வெடிக்க போகிற டிவைஸ் கிடையாது, அது ஒரு எலும்புக்கு பக்கத்தில் இருக்க எலும்பு பிளேட்டுன்னு இப்போ மோஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு தெரியும். பட் சவுண்டு வர்றப்போ டக்குன்னு இதாகிறதுக்காக இம்ப்ளான்ட் கார்டுன்னு கொடுத்துருவோம். அதெல்லாம் பெருசாக இப்போ பெரிய நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறப்ப அது கூட இப்போ தேவையில்லை, அது பழக்கமாக கொடுத்துருவோம். ஒரு இம்ப்ளான்ட் கார்டுன்னு கொடுத்துருவோம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டவுட் வருது இதுன்னா, இந்த பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறதுக்கு தான். அதுக்குன்னு தனிப்பட்ட ப்ரிகாஷன் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அந்த இடத்துல மறுபடியும் அடிப்படுதுன்னு வைங்க, பிரேக் ஆச்சு, ஸ்கின்ல கிழிஞ்சிருச்சுன்னா அது வரியாக கிருமி உள்ளே போய் பிளேட்டுக்குள்ளே செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலும்புனா அதில் ரத்தம் இருக்குது, தசைனா அதில் ரத்தம் இருக்குது, ஃபைட் பண்ணும், பாடி டிஃபென்ஸில் ஃபைட் பண்ணும். பிளேட்டுக்கும் எலும்புக்கும் நடுவில் போய் அந்த கிருமி உக்காந்துச்சுன்னா பாடி ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் இன்ஃபெக்ஷன், செப்டிக் ஆகிறதுக்கான ரிஸ்க்கு அதிகம். அந்த மாதிரி அந்த இடத்துல அடிபட்டது, ரத்தம் வர்ற மாதிரி காயம்பட்டது, பெரிய ரத்தக்கட்டு இருந்தால் அதுக்குரிய வைத்தியத்தை, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான முறையில் எடுத்துக்கணும்.